பிரைஸ் அலாட். இன்று கூட தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அளிக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள் காணப்படுகின்றன. அதில் காணப்படுகிற 4 ஆசீர்வாதத்தை என்று பார்க்கலாம். முதலாவது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக 4 ஆசீர்வாதத்தை தேவன் அளிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த இந்த பழைய உடன்படிக்கை இப்போது புதிய உடன்படிக்கையாக மாற்றி அமைக்கப்படுகிறது. அதன் கீழ் பாவ மன்னிப்பு கொண்டு வரப்படுகிறது. அதில் அந்த புதிய உடன்படிக்கையில் மக்களுடைய இருதயத்தில் தேவ வசனத்தை எழுதுகிறாரு. மூன்றாவது, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் புதிய நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. 4வது, கல்வாரியால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் முன்னேறு போதும் அறியப்படாத விதத்தில் தேவனுடைய ஜனங்களாக அறியப்படுகிறார்கள். 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் அளிக்கிற சிச்சை. கர்த்தர் எவனுக்கு அன்புகிறார்களோ அவனை அவர் சிச்சிக்கிறார். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது அது நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பரிசுத்தத்தை கொடுத்து தேவன் தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதாக இருக்கிறது. 3வது, கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்வதாகும். தேவனுடைய வலது புறத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 4வது, நிலையான பாதுகாப்பை கொடுக்க நித்திய ஜீவனை அளிக்கிறார்.